இன்னொரு பக்கம் செலிபிரிட்டிஸ் மீட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு பர்சனலாக என்னென்னா அவங்களோட ஒரு பெரிய மெமரபுளான ஸ்டோரிஸ் வந்து நடந்ததில்லை. சின்ன சின்னதாக வந்து அப்படி நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். அப்படி ரொம்ப நினைவில் நிற்க அளவுக்கான விஷயங்கள் அப்படி நடந்ததில்லை. ஆனந்த விகடனில் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னா எதை சொல்லலாம்? வட்டி முதலும் எழுதுனது அதுதான். வட்டி முதலும் தொடர் எழுதுனது தான். ஏன்னா வட்டி முதலும் வந்து நான் உங்களுக்கு ஒரு அடையாளமாக அமைந்த ஒரு தொடர். நிறைய மனிதர்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்த தொடர். என்னையே நான் திரும்பி நம்மள்ட்ட இதெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கிட்ட ஒரு தொடர். ஸோ அதனால் அதுதான் என்னோட விகடனில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசுன்னு நான் நினைக்கிறேன். அங்கேருந்து வெளியில் வரும்போது அடுத்த இலக்கு சினிமான்றதை தீர்மானிச்சிங்களா, இல்லை அதுவும் தற்செயலானது தான்? அதான் சார், நான் அங்கேருந்து வரும்போது நான் பாட்டு எழுதணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார். முதல்ல அங்கே தானே ஆரம்பிச்சேன். ஆமாம் யுகபாரதியை நான் பாட்டு எழுதணுங்கிறது எனக்கு ஒரு விருப்பம். அதனால் விகடனில் இருக்கும்போதே, நான் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே விகடனில் இருக்கும்போதே நான் அதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போய் டைரக்டர்ஸை பார்க்குறது. ஏன்னா நமக்கு சினிமா தொடர்புகள் இதில் கிடைக்கிது இல்லையா, வந்துட்டு விகடன் மூலமாக கிடைக்கக்கூடிய தொடர்புகளை இதற்கு பயன்படுத்திக்கிறது. நம்ம அவங்கள்ட்ட நேராக போய் பாட்டு எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறது. நம்ம விகடன்லேருந்து போகிறதுனால அவங்களும் நமக்கு கொஞ்சம் எளிமையாக அந்த இதை கொடுப்பாங்க, ரெஸ்பான்ஸ் அணுகிறது ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் அதை ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து ஒரு சில வாய்ப்புகள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. அப்போது விகடனில் என்ன ரூல்னால், அங்கே ஸ்டாஃபாக இருக்கிறவங்க வெளியில் இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. அந்த டைமில் வந்து இந்த மாதிரி பாட்டு எழுதுறதோ வசனம் எழுதுறதோ வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நம்ம போய் வெளியில் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அங்கேயே வந்து எனக்கு சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அதில் நான் பாட்டு டைப் பண்ணுவேன். ஆர்டிக்கிள் எழுதுகிற டைமில் இதையும் டைப் பண்ணி நான் பண்ணுவேன். அந்த மாதிரி டைப் பண்ணி ஒரு தடவை வந்து நான் பிரிண்ட்டு கொடுத்துட்டேன். பிரிண்ட்டு கொடுக்கும்போது அந்த மெயின் பிரிண்டர் இருக்கும் பார்த்தீங்களா, பத்திரிகையோடைய இது புரியுது, அதில் வந்து இது வருது, பல்லவி சரணம் அப்படின்னு ஒரு 3-4 பேஜ் வருது. அதை வந்து லேஅவுட் ஆர்டிஸ்ட்டு பார்த்துட்டு என்னங்கன்னா என் பேரெல்லாம் போட்டு அதில் பாட்டு படம் பேரெல்லாம் போட்டு இருக்குது. அது வந்து இம்மிடியேட்டாக கண்ணன் சாருக்கு போயிட்டு அவர் வந்து இந்த பார், நீ வந்து ஒரு ரூல் இருக்குது ஒரு கம்பெனியில் எழுது, அதெல்லாம் உன்னுடைய நல்ல விஷயம். ஆனால் ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு ரூல் இருக்குன்னா அது மதிக்கணுமா மதிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸு இருந்தது. ஸோ அப்புறம் அதெல்லாம் சேர்ந்து தான் சரி நம்ம ரிசைன் பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச அடுத்த கட்ட விஷயங்களை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஸ்பேஸுக்கு போனது. ஸோ பாட்டு எழுதுனுங்கிற விருப்பத்தில் தான் சார் நான் இருந்தேன்.